மோகன் சார் 3 ஆண்டு காலத்தில் 2 தடவை நம்ம கரண்ட் பில்லை ஏற்றியாச்சு, மறுபடியும் இப்போ அந்த 100 யூனிட்டுக்கும் ஆப்பு வைக்க போகிறோமே, ஏன் இதெல்லாம் நியாயமா? 100 யூனிட்டுக்கு நீங்கள் ஆப் வைக்க போகிற சொல்கிறது வந்து தவறான. சரி, அப்போ எது சரின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து வதந்தி தான். எப்பொழுதும் போல் 100 யூனிட் ஃப்ரீ தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க, இதெல்லாம் வெறும் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே இப்போ அடக்கி வாசிச்சிங்க. இப்போ என்னன்னா மறுபடியும் ஆழம் பார்க்கிறதுக்கு தான் நீங்க வந்து ஒரே முகவரியில ஒரே பேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுங்கன்னு வாய்மொழி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா சார்? பொதுமக்கள் யாரும் சொல்லல சார். இந்த மின்சாரத்துறையில இருக்கிற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்தவங்க தான் இது மக்களுக்கு பிரச்சனை வரும்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அரசு. இன்னைக்கு கூட வானொலியில் ஈவன் தொலைக்காட்சியில் அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நம்புங்க, 100 யூனிட் ஃப்ரீ தான். எல்லாத்தையும் தான் நீங்கள் நம்ப வேண்டாம், இதெல்லாம் வதந்தின்னு சொன்னீங்க. கடைசியில் பார்த்தா அதை சட்டமாக தானே கொண்டு வந்துடுறீங்க சார். அது துணை எல்லாமே சார் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்க போறாங்க அப்படின்லாம் பேச்சு வந்துச்சு. அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொன்னீங்க, வதந்தின்னு தான் சொன்னீங்க. கடைசியில் அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ என்ன துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பேச்சு, அது வேண்டாம், அது இல்லை. இப்போ என்னன்னா தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் நாங்க அப்படின்னு யார் தெரியுமா சொன்னா? முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கூட மு.க. ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு உயர்த்தி இருக்கீங்களா இல்லையா? 100% உயர்த்தவில்லை. உயர்த்தவில்லையா? ஆமா, அதாவது இல்ல எனக்கு புரியல. 2021 இருந்து அப்படியே டைரக்டா 2024 குதிச்சிட்டீங்களா? அதாவது இடையில இருந்து 3 வருஷம் மறந்துருச்சா உங்களுக்கு? அதாவது உயர்த்திருக்குன்னு இடையெல்லாம் உயர்த்தவில்லைங்க. நீங்க நல்லா பாருங்க, 8 வருஷமா மின்சார கட்டணம் உயர்த்தவில்லை தான். புரியுதுங்களா? இல்ல மோகன் சார், நீங்க வழக்கறிஞர் தானே, பேப்பர்லாம் படிச்சுதானே இருக்கீங்க, விவரம் தெரிஞ்சுதானே பேசுறீங்க. சொல்லுங்க ஜவஹர் அலி சார். சொல்லுங்க. இல்ல அவர் மோகன் சார், என்ன சார் நீங்க வீட்ல மின்சார கட்டணம் கட்டறீங்களா இல்லையா? என்ன சார் உயர்த்தலன்னு சொல்றீங்க? எஃபெக்டிவ் ஃப்ரம் 10/9/2022ல தான் உயர்த்துனாங்க. புரியுதுங்களா? இப்போ உயர்த்தல நீங்க. இப்போ நீங்க கேட்டீங்க தற்சமயம் உயர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்க. அப்படி உயர்த்தவில்லைன்னு தான் சொல்றேன். நான் என்ன 3 வருஷத்துல உயர்த்தி இருக்காங்களா இல்லையான்னு கேட்டா அதிகபட்சம் இல்ல சார். அது கூட அந்த மின்சார இல்ல உண்மையிலுமே எனக்கு வடிவேல் காமெடி தான். அது போன வாரம், இது இந்த வாரங்கிற மாதிரில இருக்கு. இந்த வருஷம் உயர்த்தினாங்களா? வருஷமா உயர்த்துவீங்க. நீங்க சொன்னீங்க இலவச மின்சாரம் வந்து 100 யூனிட் இல்லன்னு சொன்னீங்க. அது நாங்க மறுத்து சொல்றோம். அப்படி இல்ல, நாங்க கண்டிப்பா கொடுப்போம். அதுல மாற்று இல்ல. உங்களுக்கு புரியுதா? உயர்த்த மாட்டோம்னு சொல்றீங்க, உயர்த்துறீங்க. இன்னைக்கு என்ன இலவச மின்சாரத்தை நாங்க தடுக்க மாட்டோங்கிறீங்க, நாங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க. இல்ல லிமிட், அதாவது ஒரே ஒரு கருத்து மோகன் சார். சொல்லுங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மின் கட்டணத்துல உயர்த்தியதன் மூலம் வந்து இப்ப வருஷத்துக்கு அந்த உயர்த்தினதுக்கு அப்புறம் வந்து வருவாய் வந்து 45,000 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. எவ்வளவு? 45,000 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஆனா சப்சிடியா கொடுக்கிற தொகை வெறும் 7,220 கோடி ரூபாய். அப்ப அந்த அதிகரிச்ச தொகையெல்லாம் என்ன பண்றீங்க? ஏதாவது டெவலப் பண்ணிருக்கீங்களா? அதுதான் இந்த 100 யூனிட்டுக்கு ஏன் புல கண்டிஷனு வதந்தின்னு சொன்னா எதுக்கு சார்? ஆதார் கார்டோட இணைக்கணும். ஒண்ணு ஆதார் கார்டோட நாங்க கேட்போம். இல்ல ஆதார் கார்டோட இணைப்பது தவறு என்று சொல்றீங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏன் அப்ப யார் வேணா வந்து பயன்படுத்திட்டு யார் வேணா கொடுக்கலாமா? அது அல்ல. அத ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தான் முறையாக பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஆதார் கார்டு இணைக்கப்படுகிறது. இதுல என்ன தவறு சொல்லுங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு 4 வீடு இருக்கு. ஆதார் கார்டு இணைக்கணும்னு அப்ப சொல்ற டைம்ல 2 வீடு காலியா இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? யார் ஆதார் கார்டு இணைச்சிருப்பீங்க? இப்ப மறுபடியும் ஆதார் கார்டு இணைச்சிருப்பீங்க. ஆமா. இப்ப வாடகைக்கு அந்த 2 வீட்டுக்கு வந்துடுறாங்க. சொல்லுங்க. அப்ப அந்த இணைக்காதவர்களுக்கு, ஆதார் கார்டு இணைக்காதவர்களுக்கு வீட்டு உரிமையாளருடைய ஆதார் படி 3 வீடா இருக்கும்போது அதுக்கு 100 யூனிட் கிடைக்குமா கிடைக்காது? நீங்க அந்த வாடகைதாரா வராரு பாருங்க, லேட்டஸ்டா வராங்க பாருங்க, அவங்களோட அக்ரிமெண்ட் போடுறீங்க பாருங்க. அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நீங்க என்க்ளோஸ் பண்ணி ஆதார் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 100 யூனிட் இலவசம். இல்ல ஜாகல் சார், ஒரே நிமிஷம். இல்ல எனக்கு புரியல சார். இப்ப என்னன்னா ஒரு 4 வீடு வச்சிருக்கிறவங்கன்னா அவங்களுடைய நேம்ல தான் அவங்களுடைய கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆமா, வாடகைக்கு வர்றவங்க பேர்லயா கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஒரே நிமிஷம். இல்ல நீங்க குழப்பாதீங்க, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்களுடைய சொந்த வீடு, அதனால அவங்களுடைய ஆதார் எண்ணில் தான் அவங்க அந்த கனெக்ஷனை வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த ஆதார் எண்ணை தானே நினைச்சிருப்பாங்க. அப்ப ஒரே ஆதார் எண்ணில் அவங்க குடியிருக்கிற 4 வீடு, இவங்களுடைய வீடு 5 வீடு ஆகுதா?
அப்ப ஒரு வீட்டுக்கு தான், அப்ப ஓனர் வாங்கிப்பாங்க. மிச்சம் இருக்கிற 4 வீட்டுக்கு இந்த 100 யூனிட் மின்சாரம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? இதை எவ்வளவு சுத்தி 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 நீங்க பேசுறீங்க. நீங்க வந்து வாடகைதாரர்கிட்ட வந்து ஹெவியா தான் வாங்குறீங்க. கரண்ட் சார்ஜை விட எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்களே, இது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணதை விட அதிகமா தான் வாடகைதாரர்கிட்ட வாங்குறீங்க. இல்லன்னு சொல்றீங்களா? ஏன் நீங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டு வாடகைக்கு வைத்திருக்கிற வீட்டு உரிமையாளர்கள் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் வாங்கக்கூடாது, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு ஏன் நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கல? அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுடைய சொத்து வரி நாங்க கட் பண்ணுவோம், தண்ணி கனெக்ஷன் கட் பண்ணுவோம். ஏன் அதை சொல்ல முடியல உங்களால? அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? நீங்க தான் சொன்னீங்க உரிமையாளர்கள் ஜாஸ்தி வாங்குறாங்க. ஒரு யூனிட்டுக்கு ஒரு உரிமையாளருக்கு 100 யூனிட் ஃப்ரீ, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அப்ப உரிமையாளருக்கு தான் கொடுப்பீங்க. வாடகைக்கு இருக்கிற அன்றாடங்காட்சிகளுக்கு நீங்க அரசு நடத்தலையா? கேட்க மாட்டாங்களா? உரிமையாளர் அதை விட பன்மடங்கு வாங்குறாங்கன்னு சொல்றேன் நானு. அதுவே தவறு தானே? சார் எல்லாரும் வாங்குறது இல்ல சார். ஏன் சார் எல்லாருமே வாங்குறது இல்ல சார்? அப்ப அவங்க தனி இல்ல அவங்க தனி மீட்டர் போட்டாங்கன்னா அந்த 100 யூனிட் ஃப்ரீ. நீங்க பேச கூடாது இல்ல? இல்ல அவங்க வாடகைதாரரே தனி யூனிட் போட்டாங்கன்னா இல்ல இங்க பாருங்க மோகன் சார், இல்ல உள்ளபடி இங்க பாருங்க மோகன் சார், ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் பலருக்குமே கண்டிப்பாக நீங்க காடை புடிங்க, நீங்களே உங்க இதுல பார்த்து என்ன ஏதோ நீங்க கட்டிக்கோங்கன்னு கொடுத்துட்டு இருக்கிற வீட்டு உரிமையாளர்களும் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய நேர்மையா இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் நீங்க சொல்றீங்க அவங்க வீட்டிலையும் கூட இப்ப அந்த 100 யூனிட் இருக்காதே, நீங்களே போய் கட்டுங்கன்னு சொல்றீங்கல்ல, அது அந்த வாடகைதாரர் பேர்ல இருக்கும் அந்த யூனிட். சொல்லுங்க ஜவஹர். ஒரே ஒரு கட்டு தான். நான் கூட எனக்கு ஒரு 3 வீடு இருக்கு மனோஜ். நான் வந்து எல்லா ஆதாரையும் என் பேர்ல தான் போட்டிருக்கேன் மனோஜ். நானே என்னுடைய அப்ப காலியா இருந்தது. இப்ப 3 வீடை கட்டி என் பேர்ல தான் மின்சார கட்டணத்தை வாங்கி ஆதாரம் இணைச்சிருக்கேன். இப்பைக்கு வாடகை வந்திருக்கிட்ட அவங்க கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டேன். நீங்க எவ்வளவு வருதோ கட்டிங்கன்னு கொடுத்துட்டேன். இப்ப இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வாடகைதாருக்கு 100 யூனிட் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அமௌண்ட் கட்டணும் போது வாடகைக்கு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கட்டணம் அதிகமாகும். அவங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். ஸ்கீம் கொண்டு வந்தா யாருக்கும் பாதிக்கூடாது சார். இந்த ஸ்கீம் இன்னிங்கல நேற்றுல தொடர்ந்து அப்படிதான் இல்ல. அதுதான் நாங்க புரியல சார். நீங்க ஆதார் எண்ணை இணைக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். மோகன் சார் இப்பதான் சொன்னீங்க நாங்க பண்ண மாட்டோம் 2023ல செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது இதேதான் எல்லாரும் ஆதார் எண்ணை இணைக்கணும். அது நல்ல பேச்சு வந்துச்சா இல்லையா? பேச்சு வந்துச்சா இல்லையா? அப்ப இந்த 100 யூனிட்டுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஒரு விவாதம் நம்மளே உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை சொன்னதுக்கு பிறகுதான் இல்ல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பேச்ச அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. இப்ப மறுபடியும் அது ஏன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க இதையெல்லாம் பண்ணணும்? நாங்க தான் ஏத்துலன்னு சொல்றோம். நாங்க தான் வந்து 100 யூனிட் ஃப்ரீயா தந்துன்னு தான் இருக்கோம்னு சொல்றோம். நீங்க அப்ப மறுத்து பேசினா புரியல எனக்கு. அப்புறம் எதுக்கு சார் அட்லீஸ்ட் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கலாமே. ஆதார் எண்ணோடு இல்லாட்டி ஒரே அட்ரஸ்ல ஒரே நேம்ல ஒன்றுக்கும் அதிகமான கரண்ட் கனெக்ஷன் இருக்கா, நீங்க வந்து ஆதாரை வந்து எல்லாத்தையும் ஒரு இதுல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட நேரடியா ஏன் சொல்லல? அதிகாரிகள் கிட்ட சொல்லி நீங்க சிஸ்டமேட்டிக்கா அதை பண்ணுங்க. ஒரு மீட்டர் போட்டீங்கன்னா ஒரு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டோட அவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. இதுதான் சிஸ்டம். நீங்க வந்து ரெண்டு வீட்டுக்கோ 4 வீட்டுக்கோ. அப்ப இவ்வளவு நாட்களாக ஏழை மக்களுக்கு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இன்னும் ஏழை மக்கள் தான் பயனடைகிறாங்க சார். ஏழை மக்கள் தான் சார் பயனடைகிறாங்க. சரி, எப்படி சொல்ல முடியும்? நீங்க 100 யூனிட்டுக்கு மேல அவங்க ஏழைகளுக்கு யூஸ் பண்றாங்களா? 50 யூனிட் 60 வர வில்சன் சார். இப்ப அதை வந்து கெடுக்கணும் உங்களுக்கு. கெடுக்கவே இல்ல. நீங்க கேளுங்க. மின்சாரம் வந்து 100 மீட்டர் மேல ஏழைங்க பயன்படுத்தலன்றாங்களே. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் போட்டுக்கிற மீட்டரை வந்து பார்க்க சொல்லுங்க. சர்ன்னு ஓடுது. 100 யூனிட் தாண்டுது. இல்ல அதுக்கு கூட சப்சிடி இல்ல. நீங்க வெயில்ல கொடைக்கானலுக்கு போவீங்க சார். நீங்க வெயில்ல கொடைக்கானலுக்கு போவீங்க, லண்டனுக்கு போவீங்க சார். நாங்க ஒரு ஃபேன் போட்டுக்கணும் சார். வெயில்ல ஒரு ஃபேன் போடுக்க கூட எங்களுக்கு எல்லாம் முடியாதான்னு கேக்குறாங்க சார். அதாவது 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் 2.35 வந்து கவர்மெண்ட் சப்சிடி தருது அவங்களுக்கு. அவங்க வந்து பிரைவேட்டை வந்து 2.25 ரூபா தான் பே பண்றாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4.55 வந்து பணம் கட்டுறாங்க 200 யூனிட்டுக்கு. அது போல சப்சிடி கொடுத்து தான் இருக்காங்க. ஆனா 400 அப்புறம் போன வருஷம் சார் இருக்கு சார். போன தடவை நீங்க ஏத்தும் போது பீக் ஹவர் சார்ஜஸ்னால ஏதோ ஏத்துனீங்களே சார், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பீக் ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணுனா இவ்வளவு டாரிஃப் ஜாஸ்தி, தொழில்
தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கமர்ஷியல் வேற சார். இருங்க, ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க? ஏன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதறீங்க? கமர்ஷியலுக்கு நீங்க அதை பண்றீங்கல்ல, அதே மாதிரி வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய மின்சார இணைப்புகளுக்கும் ஈவினிங்லயோ காலையிலயோ இது போல பீக் ஹவர்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாங்க. உங்களை எங்கனால நம்ப முடியலங்கிறாங்க சார். டொமஸ்டிக் வேற, கமர்ஷியல் வேற. டொமஸ்டிக் டேரிஃப் பிரகாரம் தான் கொடுக்கப்படுகிறது, கன்செஷன் தரப்படுகிறது. நீங்கள் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மின்சாரம் வந்து டவுனில் 1.65 lakhs crore லாஸ்ட்ல இயங்குது சார். நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு துறை, ஒரே நிமிஷம், ஒரு துறை நஷ்டத்துல சார், ஒரு துறை நஷ்டத்துல இயங்குச்சுன்னா அதை லாபத்துல இயங்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அது கவர்மெண்ட் இருக்கு. ஏன் அத பண்ணலப்பா அவங்க? அந்த 100 ஏன் அத அவங்க பண்ணல? இப்போ பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. லாஸ்ட்ல இருந்தாலும் நீங்க தான் சொன்னீங்க லாஸ்ட்ல ஓடுது. நீங்க மைனஸ்ல ஏங்க இப்ப கூட. ஆனா அத கவர்மெண்ட் தான் அதை சப்சிடி பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? விலையும் நம்ம ஏத்திட்டோம், எல்லா சுமையும் கொண்டு வந்து சாதாரண பாமரன் மேல கொண்டு வந்து போட்டாச்சு. 150% நம்ம எல்லா மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு. ஆனால் நஷ்டத்துல இருக்கு. நாங்க இந்த 100 யூனிட்டை வந்து நாங்க இது பண்ண போறோம், நிறுத்த போறோம் அப்படின்னு வர போறீங்களா? சொல்லல. கிட்டத்தட்ட 7224 கோடி அதுக்கு சப்சிடி தராங்க, கவர்மெண்ட் தராங்க. இல்லங்கறீங்க. ஆனா கடைசில கொண்டு வந்து கேட்டா மத்திய அரசு சொல்லுச்சு, அதனால நாங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றியே ஆகணுங்கிற கட்டாயம். நாங்க வேற என்ன பண்ண முடியும்? கதர்னமா இல்லையா? நம்ம கடன்ல இயங்குறதுனால மத்திய அரசுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேட் ஆகுது. அரசு தான் கடன்ல இயங்குது, அரசு தான் 7.5 லட்சம் கோடி கடன்ல இயங்குது, அரசே அடமானம் வச்சிருமான்னு கேட்க மாட்டாங்களா சாதாரணமா இருக்கிற பாமரர்கள்? இதெல்லாம் வந்து சப்சிடி இப்போ இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்குவது திறமையா? கடன் வாங்குவது திறமையா? கடன் வாங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு நிமிஷம் உங்க பக்கத்துக்கே கடன் தேவைப்படுகிறதா இல்லையா? இங்க பாருங்க, இப்ப கடன் வாங்குறீங்களா இல்லையாங்கறதெல்லாம் இங்க விவாதமே கிடையாது. சொல்லுங்க. இப்ப நஷ்டத்துல இயங்குது, அதனால நாங்க வந்து இப்படி எல்லாம் பண்றோம்னு சொல்றீங்களா? போக்குவரத்து துறை இருங்க சார், போக்குவரத்து துறை நஷ்டத்தில் தான் இயங்குது. நம்ம வந்து பெண்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்கறோமா இல்லையா? இலவச பயணம் போறாங்களா இல்லையா? அதை நம்ம நிப்பாட்டிட்டோமா? இல்ல அது நம்மளுடைய திட்டங்கிறதால எவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம். இத்தனை கோடி பெண்கள் போறாங்க, இத்தனை கோடி ரூபாய் நமக்கு வந்து செலவாயிருக்கு சொல்றோமா? ஏன் பெண்களுடைய வளர்ச்சி சொல்றோமா இல்லையா? அதே போல வீட்டுல இருக்கிற சாதாரண ஜனங்க அவங்களுக்கு உபயோகப்படணும் தானே இந்த ஸ்கீமையே கொண்டு வந்துச்சு அதிமுக. நாங்க இல்லைன்னு மறுக்கலையே சார். இப்ப நாங்க அதை தடுத்து இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். 100 யூனிட் இலவசமாக தரப்படுகிறதா இல்லையா? அதுதான் கேள்வி. அதனால நமக்கு எவ்வளவு லாஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் உங்களுடைய பயம் உங்களுடைய அரசுடைய பயம் எதுல வெளிப்படுதுன்னா, நாங்க இந்த ஆதார் எண்ணோடு இணைப்போம் அப்படின்னு உங்களால தைரியமா வெளியில ஆர்டரா போட முடியல, ஒரு ஜிஓவா போட முடியல, உத்தரவு போட முடியல, வாய்மொழி உத்தரவு தான் நீங்க அதை சிஸ்டம் பண்ணுங்கன்னு நம்ம மின்சார வாரியத்துக்கு நம்ம வாய்மொழியில தானே சொல்றோம். அதுல இருந்தே தெரியுது நம்ம எவ்வளவு பயத்துல இருக்கோம். ஏமாற்றிசில வந்து பயன்படுத்த இல்மார்லா பயன்படுத்த கூடாது என்பதற்காக தான் ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்றது தவறா? சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்? இப்ப போலி ரேஷன் கார்டு எல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக கார்டெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் இந்தாங்க கார்டு, போலி ரேஷன் கார்டை ஒழிக்கணும்னு. அதே போல இதை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்லல. ஆனால் ஆதார் கார்டோட நீங்க இணைக்கிறீங்கன்னா இங்க சிக்கல் இருக்குன்னு இவ்வளவு சிக்கல் சொல்றாங்க. சிக்கல் ஆதார் கார்டு சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்ல ஆதார் கார்டு இணைச்சாச்சு, போலி எல்லாம் எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் என்ன இப்ப நீங்க திருப்பி என்ன பண்றீங்க? இதுதான் இப்ப பிரச்சனை. இணைக்காதவர்கள் ஆதார் கார்டு இல்ல இணைக்காதவங்க இணைக்க சொல்ல. உங்க வாய்மொழி உத்தரவுன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் 100 யூனிட் மின்சாரம் மின் மோட்டார் ஒரே பெயரில் ஒரே விலாசத்தில் இருப்பவர்களை வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறீங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ண சொல்லி. இதுதான் இப்ப பிரச்சனை வந்து ஆதார் கார்டு எனக்கு இதில் ஆதார் கார்டு இணைச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, அதில் போலிகள்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் ஜெயலலிதா அம்மா 3 கோடி வீடுகளுக்கு இணைப்புக்கு அத்தனைக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. 3 கோடி இணைப்புக்கு
100 யூனிட் இலவசம் ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்கன்னா உங்களுடைய ஆளுமை திறனால நீங்க என்ன செய்யணும்னா 3 கோடி இணைப்பை 3 கோடி இணைப்பாகணும். நாங்க ஒரு 50 லட்சம் கூட கொடுத்துருக்கிறோம் இல்ல 5000 கூட கொடுத்துருக்கோம் சொல்லணும். இல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி நான் சொல்லி முடிச்சிரேன். நீங்க ஆதார் கார்டுல கட் பண்ணதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வாய்மொழி உத்தரவு என்ன கொடுத்துருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதற்காக யார் கடிதம் எழுதியிருக்கா தெரியுமா? நாங்க எழுதல, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சங்கம் அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. உங்க மின்வாரிய ஊழியர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்கீங்களே, 100 யூனிட்டை கட் பண்ண போறீங்களா? ஒரே முகவரியில் செந்தில் பாலாஜி சொன்னார், உங்க பேரே கொடுத்துக்கோங்க, ஒரு அட்ரஸ்ல 4 மோட்டார் இருந்தாலும் மின் இணைப்பு இருந்தாலும் உங்க பேரே கொடுத்துக்கோங்க, தவறு கிடையாது, நாங்க குறைக்க மாட்டோம்னு அவர் சொன்னாரு. இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப நீங்க அதை மாத்த போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுதான் கேள்வி. இலவச பத்தி சொல்றாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அரசு வந்த பிறகு. அது மட்டும் இல்ல, அது கொடுத்திருக்கலாம். மும்முனை மின்சாரம் எப்ப 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் கொடுத்தாங்க. இலவசமா தரப்பட்டிருக்கிறதுக்காக பதில் இது. அது மட்டும் இல்லாம 1,68,000 விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட்ல இருந்து 1000 யூனிட் இது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சார். உயர்த்தி இருக்கோம். நீங்க வாக்குறுதி சார் 520 அது நீங்க எப்ப உயர்த்துனீங்க? நீங்க எதுமே பண்ணல. ஒரு நிமிஷம், விசைத்தறியாளர்களுக்கு நீங்க 1000 யூனிட் எப்ப உயர்த்துனீங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிறகு. ஏன்னா ஈரோடு கிழக்குல போய் அங்க இருக்கிற விசைத்தறியாளர்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி நீங்க எங்களை ஜெயிக்க வச்சா நாங்க இத பண்ணி தரோம்னு சொல்லி டிமாண்ட் வச்சதுக்கு பிறகுதான் நீங்க அதை செஞ்சு கொடுத்தீங்க. அது வரைக்கும் நீங்க செய்யல. இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மோகன் சார். மக்கள் எதையும் மறந்துட மாட்டாங்க. அது இல்லாம கைத்தறி நெசவாளர்களுக்கு 73,642 பேருக்கு 200 யூனிட் ஃப்ரீயா மின்ன கொடுத்திருந்தாங்க. அத 300 யூனிட்டா நாங்க கொடுக்கிறோம். நீங்க 520ல அதுவும் ஒண்ணுதானே சார்? 520ல அதுவும் ஒண்ணுதானே? ஒரு வாக்குறுதி தானே? உங்க வாக்குறுதியை நீங்க தான் நிறைவேற்றணும். வேற யார் நிறைவேற்றுவாங்க? நெசவாளர்களுக்கு மின் கட்டணம் உயர்த்திட்டீங்களா இல்லையா? நிறைவேற்றினாலும் நெசவாளர்களுக்கு மின் கட்டணம் உயர்த்திட்டீங்களா? என்ன நெசவாளர்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தி சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஃப்ரீ கவர் சார்ஜ் உயர்த்திட்டீங்களா இல்லையா? கமர்ஷியல் உயர்த்திட்டீங்களா இல்லையா? 40,000 அளவுக்கு மேல 40,000 தறி மூடி பயன்படுத்தினா கமர்ஷியலா விசைத்தறி இல்ல. உங்களுக்கே புரியுதா எப்படி பொங்கலுக்கு இப்படி 1000 ரூபாய் கொடுத்து டாஸ்மாக்ல இந்த பக்கம் வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கு இதுவும். விசைத்தறி இல்ல இங்க பாருங்க மோகன் சார், ஒரே ஒரு விஷயம் மோகன் சார், யூனிட் ஃப்ரீயா தரும்போது உங்களுக்கு புரியுதா மோகன் சார்? உங்களுக்கு புரியுதா? நாங்க அதை பண்ணணும், நாங்க இதை பண்ணணும், அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறோம். என்ன பண்றீங்க? அரசோட காசு, யாரு? மக்களோட வரி பணம், அதை எடுத்து தானே கொடுக்குறீங்க. கட்சி காசு எடுத்து கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஜவஹர் அலி சார். ஒரு அண்ணனுக்கு தெரியுமா அந்த சப்சிடி மானியம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துலதான் 7,200 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு கரண்ட் பில்ல ஏத்தல, இவங்க ஏதோ புதுசா கொடுக்கல. அன்னைக்கு 7,200 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப இவங்க வந்துதான் கரண்ட் பில்ல ஏத்துனாங்க. ஏதோ இவங்க சப்சிடி ஏதோ புதுசா அரசு மானியமாக மக்களுக்கு கொடுக்கறாங்க. அந்த திட்டமே அதிமுகவுடைய திட்டம். சப்சிடி கொடுப்பதே அரசாங்கத்தினுடைய திட்டம், அதிமுக திட்டம். இவங்க கொடுக்கல. ஆனா இவங்க என்ன தெரியுமா? மின்கட்டணத்தை ஏற்றி 45,000 கோடி ரூபாய் வருவாயை பெருக்கி இருக்காங்க. அவரு சொல்றாரு, எதுக்கு நாங்க யூனிட் இவர்கள் 100 யூனிட் வந்து கேன்சல் பண்றதுக்கான வழிவகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாய்மொழி கூட போயிருக்கு. இப்ப மோட்டர் தண்ணி மோட்டர் பிச்சுனீங்க, அதுக்கு இப்ப கமர்ஷியல் டாரிஃப். புரியுது, நான் வரேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்ட பதில் இல்லைங்கிறதால நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இது வதந்தி சார் அப்படி சொல்லி நம்ம மறுபடியும் பின்வாங்கிட்டு யூ டர்ன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் திரும்ப வரேன் சார். நீங்க ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன் சார். ஆனா ஸ்மார்ட் மீட்டர்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. இப்போ ரேஷன் கார்டுல ஆதார் கார்டை இணைச்சிருக்கோமா இல்லையா? ஏன்னா எங்கெங்கெல்லாம் இலவசம் கொடுக்கப்படுகிறதோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்காக. அப்போ ரேஷன் கார்டு சார், ஒரு நிமிஷம் இருங்க. ரேஷன் கார்டு ஒரே நிமிஷம் இருங்க. ரேஷன் கார்டுங்கிறது நான் இங்க இருந்தாலும் நான் போய் ரேஷன் பொருள் வாங்கிக்கலாம், வெளியூருக்கு போனாலும் நான் போய் ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். ஆனா கரண்ட் பில்லுங்கிறது நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா
எனக்கு 100 யூனிட் கிடைக்கும். நான் அதுவே வேற வீட்டுக்கு போனேன்னா அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் அவங்களோட லைன்ல என்னோட ஆதார் கார்டை இணைக்க முடியுமா? என்னோடது சொந்தம்னா என்னால இணைச்சுக்க முடியும். ரேஷன் குடும்ப சார் ரேஷன் கார்டு என்னோட சொந்தம் சார், என்னால என்னோட ஆதார் கார்டை இணைக்க முடியும் சார். வீடுன்னு எனக்கா சொந்தம், நாங்களே அதுக்கு வழி இல்லாம தான் வாடகைக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுல தவறான குற்றச்சாட்டு அப்படி இல்ல. என்ன சார் ரேஷன் கார்டு இலவசமா எப்படி ரேஷன் கார்டையும் கரண்ட் பில் அட்டையும் எப்படி ஒண்ணா சேர்க்க முடியும்? என்ன கம்பேரிசன் இது? இலவசம் எங்கெல்லாம் தரப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆதார் இலவசம் இருந்தா உன் தலையில நான் கொட்டு வைப்பேன். அதானே இலவசம். நான் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னா நான் வைக்கிறதா தகுதி, நான் டிக்கெட் கொடுக்கறேன்னா நான் விடுறதான் பஸ். அதானா உங்களுக்கு? நீங்கலாம் நினைச்சா எப்படி சார்? அப்படி வேற என்ன சார்? அதான் சார் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நீங்க சொன்னீங்க 100 யூனிட் வந்து தர மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக தருவார்கள், அதுல மாற்று கருத்தே இல்ல. நிறுத்த மாட்டாங்க. நான் சொல்றேன் வீடியோ மோகன் சார், நான் சொல்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு இருக்கும். 100 யூனிட் வந்து இதே 100 யூனிட்டுக்கு நிப்பாட்ட போறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது நடந்ததுன்னா மறுபடியும் இதே விவாதத்துக்கு நான் அழைக்கிறேன். அதே வீடியோவை போட்டு காமிக்க தான் போறேன்.